சென்னையில் சுங்கச்சாவடி அருகே உள்ள சர்வீஸ் சாலையில் சென்ற வாகனங்களுக்கு கட்டணம் எடுக்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கதிர்வீச்சு அதிகரிப்பால் தவறுதலாக ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் அலட்சியமாக பதில் கூறியுள்ளனர். நடந்தது என்ன? பைபாஸ் சாலையில் வாகன ஓட்டிகள் முழித்திருக்கும் போதே சுங்கச்சாவடியில் பகல் கொள்ளை நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இடையில் ஒரு கோடு அளவிற்குத்தான் கேப். அந்த கேப்பில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் தொழில்நுட்பத்தின் மீது பழி போட்டு கல்லா கட்டியுள்ளனர். நூதன கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் சொந்தமாக வேன் ஒன்றை வாங்கி வாடகைக்கு ஓட்டி வருகிறார். கடந்த மாதம் போரூரில் இருந்து மதுரவாயல் நோக்கி வானகரம் சுங்கச்சாவடி வழியாக தனது வாகனத்தில் சீனிவாசன் சென்றுள்ளார். அந்த சுங்கச்சாவடியின் அருகே பைபாஸ் சாலையில் இருந்து விலகி சர்வீஸ் சாலை வழியாக வாகனத்தை ஓட்டியுள்ளார். அப்போது சுங்கச்சாவடியில் இருந்து 55 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக சீனிவாசனுக்கு குறுந்தகவல் வந்துள்ளது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவர் சர்வீஸ் சாலையில் வந்ததற்கு எதற்காக பணம் எடுத்தார்கள் என்ற குழப்பத்திலேயே அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். கடந்த 5ஆம் தேதி அதே வானகரம் சுங்கச்சாவடி வழியாக சென்ற போதும் திரும்பி வந்த போதும் அவரது ஃபாஸ்டாக் மூலம் இருமுறை தலா 55 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுங்கச்சாவடி அதிகாரிகளை அணுகி சீனிவாசன் புகார் அளித்துள்ளார். அதற்கு தவறுதலாக பணம் எடுக்கப்பட்டிருந்தால் அது சரிபார்த்து திருப்பித் தருவதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதியும் மீண்டும் முதல்ல இருந்தா என்ற கதையாக சர்வீஸ் சாலையில் சென்ற வாகனத்திற்கு பணம் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான சீனிவாசன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரில் சந்தித்து முறையிட்டுள்ளார். அப்போது கதிர்வீச்சு அதிகரிப்பால் உங்களது வாகனத்தில் உள்ள ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கும் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். மேலும் 24 மணி நேரத்தில் பணம் மீண்டும் வந்துவிடும் என கூறி இழுத்தடிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடியில் நடைபெறும் பகல் கொள்ளை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பாதிக்கப்பட்ட சீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தன்னை போல மேலும் எத்தனை வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டார்களோ எனவும் ஐயம் தெரிவித்துள்ளார். 4 மணிக்கு இந்த சர்வீஸ் ரோட்டில் நான் போகிறேன், எனக்கு திருப்பியும் என்னோட 55 ரூபா இப்போ இது பண்ணுறேன், அப்போ எடுக்கிறாங்க. நான் திருப்பியும் அதிகாரி கால் பண்ணி சொல்கிறேன், சார் அன்றைக்கி தான் எடுத்தீங்க, இது பாருங்க, அதுக்கு போனால் நான் ப்ரூஃப் வச்சுருக்கேன். நான் ப்ரூஃபும் இதுலேயும் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நான் காட்டுவேன் கண்டிப்பாக. எனக்கு கேட்டாங்கன்னா ரேடிவேஸ் அதிகமாக இருக்கும், கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு இப்போது என்ன மாதிரி ஆள் எத்தனை 10 வண்டி போவோம், ஒரு 55ன்னா 10 வண்டிக்கு 550 ரூபா ஒன் டே. மந்த்லி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போகுது. அப்போனா இது என்னன்னு இது தெளிவாக தெரியல எனக்கு. பைபாஸ் சாலை வழியாக செல்லும் வாகனங்களில் உள்ள ஃபாஸ்டாக் மூலம் சுங்கச்சாவடியில் உள்ள ஸ்கேனர் வழியாக பணம் வசூலிக்கப்படும். சுங்கச்சாவடி எல்லைக்கு வெளியே சர்வீஸ் சாலையில் செல்லும் வாகனங்களின் ஃபாஸ்டாக்கை ஸ்கேன் செய்ய முடியாத அளவிற்குத்தான் கருவி பொருத்தப்பட்டிருக்கும். அப்படியிருந்தும் வானகரம் சுங்கச்சாவடி பகுதியில் சர்வீஸ் சாலையில் சென்ற வாகனத்தின் ஃபாஸ்டாக்கை ஸ்கேன் செய்ததுதான் சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. ஆனால் சுங்கச்சாவடியில் உள்ள ஸ்கேனரில் கதிர்வீச்சு அதிக அளவில் இருப்பதால் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி செல்லும் வாகனங்களில் உள்ள ஃபாஸ்டாக் ஸ்கேனிங் ஆவதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இதுபோன்று தவறு நடந்தது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு பணம் திருப்பி வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளனர். சுங்கச்சாவடியில் நடைபெறும் பகல் கொள்ளையை மறைக்க அதிகாரிகள் தொழில்நுட்பத்தின் மீது பழிபோடுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வானகரம் சுங்கச்சாவடி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.